ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 27வது பாடல் பார்க்க போறோம். துண்ணினர் துண்ணலர் என்பது சொல்லார் முன்னிய நல்நெறி நூலவர் முன்வந்து உண்ணிய தானம் உயர்ந்தவர் கொள்க என்னின் இவன் துணை யாவர் உயர்ந்தார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நன்னெறி முன்னிய நூலவர், நல்ல நெறியினையே நினைந்துள்ள நூலறிவு வாய்ந்த பெரியோர்கள். துண்ணினர் துண்ணலர் என்பது சொல்லார், நெருங்கியவர்கள் நெருங்காதவர்கள் என்று வேறுபாடு கருத மாட்டார்கள். உண்ணிய தானம், தாம் செய்வதாக நினைத்த தான பொருள் உயர்ந்தவர் முன்வந்து கொள்க, உயர்ந்தோர் முற்பட வந்து கொள்க என்னின் என்று சொல்லிவிட்ட பிறகு அதனை பெற வந்திருக்கும் பலருள்ளும் இவன் துணை யாவர் உயர்ந்தார். இந்த வாமனனுக்கு இணையாக கல்வி கேள்விகள் வல்ல உயர்ந்தோர் யாவர் உண்டு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? நல்ல நெறி கருதிய மேலோர்கள் தனக்கு வேணுங்கிறவங்க வேண்டாதவங்க அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தாம் செய்ய கருதிய தானத்தை உயர்ந்தோர் கொள்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த வாமனனை விட உயர்ந்தவர்கள் யாரு அப்படின்னு மகாபலின்னு நினைக்கிறான். ஏன்னா இதுல உயர்ந்தவர், இவன் துணை யாவர் உயர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு துணை அப்படிங்கிறதுக்கு நிகரானது, ஒப்பானவர் அப்படின்ற பொருள். இவருக்கு ஒப்பானவர் வேற யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம உயர்ந்தோர் அப்படின்னு நினைச்சவங்க அப்படின்னு வருது இல்ல, அதனால நம்ம இருக்கிறதுலயே மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இதுல தானத்தை வாங்குறதுக்கு தகுதியானவர்கள், அதுல உயர்ந்தவர்கள் யாருன்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப நான் அன்னதானம் பண்றேன், இப்ப இந்த ஊர்லயே இருக்கிறதுலயே 10 மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு நான் அன்னதானம் பண்றேன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு பாத்திரமானவர்கள் அவர்கள் இல்ல. நீ மனசுக்குள்ள வேற ஏதோ அவங்கள்ட்ட இருந்து பிரதி உபகாரம் ஏதோ யோசிச்சுதான் நீ அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்ததுன்னா யாரு தகுதியானவர்களோ அந்த தானம் வாங்கி கொள்வதற்கு யாரு பாத்திரமானவர்களோ அவர்களில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, 3 உலகத்தையும் அதுக்கு உரிமையானவனே அவன் தான். அதனால இதை பெற்றுக்கொள்வதற்கு அவனோட வேற யாருக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது மகாபலியினுடைய கருத்து. இதுல துண்ணினர் துண்ணலர் அப்படின்னு சொல்றாங்க. துண்ணுதல் அப்படின்னாலே பொருந்துதல்னு அர்த்தம். அதனால நம்முடன் பொருந்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள்னா துண்ணினர். துண்ணலர் அப்படின்னா யாரு பொருந்த மாட்டார்களோ பகைவர்கள். அதனால நண்பர்கள் பகைவர்கள் அப்படின்னு கற்றறிந்தவர்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. முன்னிய நல்நெறி நூலவர் அப்படிங்கிறத நல்நெறி முன்னிய நூலவர் அப்படின்னு நம்ம படிக்கணும். ஏன்னா பிரதானமாக நூலவர்கள் படிச்சவங்க நல்நெறியை தான் முன்னிறுத்துவார்கள் அப்படின்னு. ஏன்னா இதுல இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா முன்னிய உன்னிய அப்படின்னு வருது. உண்ணுதல் அல்லது உள்ளுதல் அப்படின்னா தோன்றுதல்னு அர்த்தம். முன்னுதல் அப்படின்னா முன் தோன்றுதல்னு அர்த்தம். ஏன்னா நினைத்தல், உண்ணுதல், முன்னுதல் இது எல்லாமே ஒரே மாதிரி ஒரு கருதுதல் அப்படிங்கிற பொருள் இருந்தா கூட சின்ன சின்ன வேறுபாடு இருக்கு. இப்ப நினைத்தல் அப்படின்னா ஞாபகம் வைத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு திருக்குறள்ல வெகுளாமைங்கிற அதிகாரத்துல 9வது குறள், அதாவது திருக்குறள்ல 309வது குறள், உள்ளியதெல்லாம் உடனே இதுவும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நினைத்ததெல்லாம் உடனே இதுவும் உள்ளத்தால் நினையான் வெகுளியனின் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம்ல திருவள்ளுவர். அந்த இடத்துல ஏன் உள்ளுதல், உள்ளிய, உள்ளான் அப்படிங்கிற சொல்லாடெல்லாம் ஏன் வந்திருக்கு அப்படின்னா உள்ளத்தில் தோன்றுதல், தோன்றின மாத்திரத்திலேயே அவனுக்கு கிட்டும் அது வெகுளி இல்லைன்னா நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்றாரு. அந்த உள்ளுதல் அதுதான் உண்ணுதல். ஆனா அறிந்தவர்கள், நல்ல படிச்சவங்க மேலானவர்களுக்கு என்ன சொல்றாரு? நல்நெறி முன்னிய நூலவர்கள். அந்த 10 விஷயம் தோன்றுமா இருக்கும், ஆனா அவங்களுக்கு பிரதானமாக முன் தோன்றுவது எது? நல்நெறி தான் அப்படின்னு வித்தியாசப்படுத்துறாரு. அதே மாதிரி முன் வந்து உண்ணிய தானம் உயர்ந்தவர். இந்த இடத்துல நினைத்தன்னு சொல்லல. ஏன்னா நமக்கு வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால நான் தானம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால தானத்துக்கு வந்து நினைத்த தானம் எல்லாம் சொல்லல, உண்ணிய தானம், கருதக்கூடிய தானம் அப்படின்னு வருது. இவன் துணை யாவர் உயர்ந்தார் அப்படின்னு வர இடத்துல வேற யாரும் இவருக்கு நிகரானவர் கிடையாது அப்படிங்கிறது பெறப்படுது. அதே மாதிரி உயர்ந்தவர் கொள்கைங்கிறது வியங்கொள் வினைமுற்று, வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறாரு மகாபலி. அதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் அப்படின்லாம் பார்க்க முடியாது. தானத்துக்கு யாரு தகுதியானவன் வந்தான்னா தன்னுடைய விருப்புகளுக்கு அப்பாற்பட்டு அவன் கேட்கறத கொடுக்கணும் அப்படின்றது மகாபலி சொல்ல வர்றாரு.
இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. துன்னினர் துன்னலர் என்பது சொல்லார், முன்னிய நல்நெறி நூலவர், முன்வந்து உண்ணிய தானம் உயர்ந்தவர் கொள்க என்னின், இவன் துணை யாவர் உயர்ந்தார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.